ஏன் மருமக தான் வாரா. என்ன செல்வி, பொங்கல் எப்படி போச்சு? நல்லா போச்சு அத்தை. எத்தை, நீங்கள் எப்படி இருக்கிய? எனக்கு என்ன குறைச்சல், நான் நல்லா தானே இருக்கேன். இல்லைத்த, நான் உங்ககிட்ட பொண்ணு பசங்கத்தில் கூட நீங்கள் இருமிட்டே இருந்தேல, அதான் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு என்ன செல்வி, ஊடையில் வரும் போவோம். எத்தை, கலாளுங்க இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா, இப்போ தான் அவள் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு வெளியில் போனேன். ஏம்மா, அத்தைக்கு கஷாயம் வச்சு கொடுங்க. சரி செல்வி, வச்சு கொடுக்கேன். என்னது கஷாயமா? தயவு பண்ணி செல்வி, அது மட்டும் எனக்கு வேண்டாம். சம்மந்தி, கஷாயம் வச்சு குடித்தா தானே இருமல்லாம் சரியாகும். பச்சை பிள்ளை மாதிரி கஷாயத்துக்கெல்லாம் பயந்தாபடி சம்மந்தி. என்ன பெருமா, எனக்கு கஷாயத்தெல்லாம் கண்டு பயமே கிடையாது. ஆனால் எனக்கு இருமல் வந்த நாள்லேருந்து, அதாவது என் மருமக போன அடியிலேருந்தே ஒரே கஷாயம்தான். சோத்த கண்ணில் பார்த்து 4 நாள் ஆகுது. செல்வி, எனக்கு இன்றைக்கி சோறு தங்கணும் போல் ஆசையாக இருக்குது. உன் கையால் சோறு பொங்கி தருவியா? ஏத்தி, உங்களுக்கு என்ன குழம்பு பிடிக்குன்னு சொல்லுங்கள், அதை செஞ்சு தரேன். என்ன செல்வி இது, இவ்வளோ பெரிய கரும்பையை வாங்கிட்டு வந்திருக்கிய? இங்கே கிடக்கிற கரும்பையே கடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. கிழங்காவது வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல, அவிச்சு தங்கலாம்ல. ஏம்மா, நீங்கள் கிழங்கு எடுத்துக்கலையா? செல்வி, எடுத்து வீட்டு வாசலில் தான் வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு வர மறந்துருக்கேனே. சரி, வீட்டுக்கு போய்ட்டு பக்கத்து வீட்டு பையன்ட்ட கொடுத்து விட்டேன். நீங்கள் 2 பேரும் என்ன கிழங்கு பற்றி பேசுதியே? ஏத்தி, பனங்கிழங்கு தான் சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் நிறைய கிழங்கு பிடிங்கிருந்தவ. அதில் இருந்தால் அம்மா 100 கிழங்கு வாங்கியிருந்தவ. அதை தான் எடுத்து வச்சவ மறந்து வந்துருந்துருக்கவ. இந்த கோலத்தை கலாவை போட்டு அழகாக இருக்க. இந்த கோலத்தை காலாவனும் போடல, என் மருமக செல்வி தான் போட்டா. ஆச்சரியமாக இருக்குது. செல்வி எங்கள் வீட்டுக்கு வந்து 4 நாளாவது, அதுக்கு முந்தி போட்ட கோலம் எப்படி அழியாமல் இருக்குது? கோலாளி என்னென்னா, முதல்ல தண்ணி ஊற்றி தூக்கணும், அப்படின்னா தான் கோலாளியும். கோலாளி இருக்குது, இங்கே யார் தூட்டா? அப்புறம் சம்மந்தி, நான் வந்து நேராவது வீட்டுக்கு போயிட்டாரேன். வீட்டுக்கு போய் கிழங்கு கொடுத்து விடுறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டோம்மா. ஏட்டே, என்ன குழம்பு கேட்டோம்? உனக்கு பிடிச்ச குழம்பு ஏதாவது வை செல்வி. மகாராணிக்கு இப்போ தான் வீட்டு நினைப்பு வந்துச்சோ? வீட்டை விட்டு போய் எத்தனை நாள் ஆகுது, இங்கே வரணுங்க நினைப்பு இருக்கா? பொங்கலுக்குன்னு தானே போயிருந்தேங்களா? நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு பொங்கலுக்கு போனதுக்காக நான் இங்கே காவலில் கிடக்க முடியும்? ஏம்மா, இவிய தான் வந்தாச்சுல, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். சரிக்கலா, போயிட்டு வா. என்னது போயிட்டு வாயா? என்ன பாருங்கம்மா, உங்கள் மருமக கையை வச்சுட்டு வந்தால் நீங்கள் கண்டுக்கிட முடிய, ஆனால் ஊர் உலகம் அப்படி இல்லை. என்னக்கெல்லாம் பேசுத? உன்னை இப்போ யார் கை வச்சுட்டு போச்சுன்னது? இங்கேருந்து பொங்கல் தீரை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? என்னது, வீட்டுக்குள்ளே கிடக்கிற காஞ்சி பண்ண கரும்பையை கொண்டு போகணும்? எனக்கு ஒன்று அது வேண்டாம். 1 யார் அதை கொண்டு போச்சுன்னது? அப்போ இவையை கொண்டு வச்சுருக்க இந்த ஒத்த கரும்பையை நான் கொண்டு போகணும்? 1 இதையும் கொண்டு போய் சொல்லி சொல்லலை. எங்கள் தெருவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. அந்த பிள்ளைக்கு கூட 1 லாரி நிறையா கரும்பு கொண்டு இறக்கியிருக்காங்க. இது 1 லாரி கரும்பா? 1 லாரி கரும்புனா நிறைய விலை இருக்குமே. எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கும் கண்டிப்பாக 1 லாரி நிறைய கரும்பு வேணும். அப்படின்னா தான் நான் இங்கேருந்து போவேன். என்ன கலா, நீ புரியாமல் பேசுக? 1 லாரி நிறைய கரும்பு வாங்கிறதுக்கு திடுதிப்புன்னு பணத்துக்கு நான் எங்கேம்மா போவேன்? இங்கெல்லாம் நான் எது கேட்டாலும் வாங்கி தருவேன். ஆனால் இப்போ எது வாங்கி தர்றதுக்கும் நல்லா யோசிக்க படிச்சிட்டியே. 1 லாரி நிறையா கரும்பு வாங்கினா பணத்துக்கு எங்கேம்மா போவேன்? அதுதானே நான் இல்லைங்க. அப்படியுமே 1 லாரி நிறைய கரும்பு வாங்கினா கரும்பு வேஸ்ட்டாக தானே ஆகும். வேஸ்ட் ஒன்றும் ஆகாது, நான் எங்கள் தெருவில் உள்ளவே எல்லாத்துக்கும் கொடுப்பேன். இப்போ உடனே 1 லாரி நிறைய கரும்பு வாங்கினா பைசாவுக்கு என்னம்மா பண்ணேன்? ஏதே, அண்ணாச்சி கடையிலேருந்து வாங்கி கொடுப்போம், அப்புறமா பைசா கொடுத்துடலாம். என்ன குசு குசுன்னு பேசுகிறேன்னு பார்த்தேன், பேசிட்டீடா? ஏன் அம்மா வாங்கி தருவேன்னு சொன்னால் கூட வாங்கி தர விட மாட்டீங்களா? என்ன இருக்கலா, அவள் என்ன பேசுனான்னு தெரியாமல் நீ பேசாத. அவள் உனக்கு வாங்கி கொடுக்க தான் சொல்லுக்கா. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பெத்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணுன்னா கூட வந்தவளை பேச்சு தான் கேட்டுட்டு ஆடிக்கியேன்னு. என் அண்ணி வருவாங்களா, அப்போ நான் இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக வச்சு வாங்கி. நபர்களா, உனக்கு கடையில் போய் என்ன வேணுமோ எல்லா பொருளும் வாங்கிக்க. என்னம்மா, இவிய கஷ்டப்பட்டு தேடி தர்றதில் அள்ளி தர்றது மாதிரி பேசுக்காத. என் அண்ணனோட சம்பத்தியம் தானே, எனக்கு என்னென்ன வாங்கணுங்கிறது நல்லாவே தெரியும். அவன் மட்டும் இங்கே இருந்திருந்தாங்கன்னா இதே நேரம் எனக்கு தங்கத்தாலே வாங்கி தந்திருப்பான். அவன் வந்ததுமே நான் வட்டி முதல்மா வாங்கிடுவேன்ல. சரிக்கல, வாங்கிக்க. பார்க்கலாம், உனக்கு தேவையான பொருளெல்லாம் நான் வாங்கி தரேன். எனக்கு கை காலெலாம் இருக்குது, கடையும் தெரியும். நான் வாங்கிட்டு ஆட்டோவில் கொண்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஏமோ, அண்ணாச்சி கடையில் பைசா கேட்டு வந்தவொன்னு வச்சுடுங்க. எவ்வளோன்னு கேட்டு பணத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் கொடுத்துருங்க. சரி கலா. சரிம்மா, நேராயிட்டு நான் போயிட்டு வரேன். கலா, நான் உன் கூட வரட்டா? வேண்டாம் வேண்டாம், நான் ஒத்தையிலே போயிட்டு வரேன். நான் வரட்டா கலா? எங்கள் அம்மையே நான் வரேன்டான்னு சொல்லுது. நீங்கள் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நீங்கள் இங்கேயே இருங்க. ஏம்மா, நான் போயிட்டு வரேன், மறக்காமல் பைசாவை கொடுத்துருங்க. சரி கலா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி சம்மந்தி, நானும் போயிட்டு வரேன். செல்வி, அம்மா போயிட்டு வரேன். சம்மந்தி, உடம்ப பத்திரமா பார்த்துடுங்க. அதான் என் மருமம் வந்தாச்சுல, என்னமோ உடம்பை பற்றி நான் எதுக்கு கவலைப்படணும்? சரி சம்மந்தி, வரேன். பார்த்து பத்திரமா போ. வீட்டுக்கு போனோடனே ஃபோன் பண்ணு. சரி. ஏப்பா, இவ்வளோ நேரம் நின்னது கால் விழுது, கொஞ்சம் நேரம் இதில் உட்காருவோம். நீயும் கொஞ்சம் நேரம் இதில் உட்காரன் செல்வி. ஏதே, நான் அப்புறமா உட்காறேன். உள்ளே போய் சமையல் வேலையை பார்க்கேன். எதுக்கு செல்வி இப்படி வேலை வேலைன்னு தெரியா? கொஞ்சம் நேரம் ரெஸ்டடா. ஏதே, சமையல் மட்டும் செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே ரெஸ்ட் எடுக்கேன்.
இக்கோ, என்னப்போ என்ன விஷயமா வந்திருக்க? நான் அண்ணாச்சி கடையில இருந்து வந்தேன். அண்ணாச்சி கடைக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும்.